ஹரி ஓம் நமோ நாராயணா திருமாவளவன் பாதமே தினம் தினம் நினைவனே திருமாவளவன் பாதமே தினம் தினம் நினைவனே இருவினைகள் அகன்று இருவினைகள் அகன்று இன்பத்தானை தருமே இருவினைகள் அகன்று இன்பத்தானை தருமே வாசல் தூணை வாசல் தூணை வாசல் தூணை வாசல் தூணை வாசல் தூணை வாசல் தூணை நாராயணா நாராயணா அலைவரனாம்பேரியை அறிவனி மாறா அறிவும் நமோ நாரணா மந்திரத்தின் தலைவா தேவியை அணிந்தவனே மாதா அறிவும் நமோ நாரணா மந்திரத்தின் தலைவா தலை தோன்றே சகவதாரத்தந்தே நாராயணா தர்மங்கள் தலை தோன்றே சகவதாரத்தந்தே தர்மத்தின் குணநிதியே தர்மத்தின் குணநிதியே தர்மத்தின் குணநிதியே சத்திய திருவுருவே தர்மத்தின் குணநிதி சத்திய திருவுருவே பார்த்தாள் வாசல் தூணை வாசல் தூணை வாசல் தூணை வாசல் தூணை நாராயணா ஹரி ஓம் நமோ நாராயணா நாராயண நமோ நாராயண ஓம் நமோ நாராயண அபிஷேக பிரியா சிவா அலங்கர பிரியா விஷ்ணு ஸ்தோத்திர பிரியா சூர்யா கடிப்பிரியா கந்தா கனக பிரியா நாரதா எனும் பட்டத்தை பெற்றவன் நாய் என்றால் நாதம் ராய் என்றால் ராகம் தாய் என்றால் தாளம் இரு என்றால் ரீங்காரம் நாவையை பிரதமோடு செலுத்தக்கூடிய நாரதனாகப்பட்ட நான் அணிதினமும் அனுஷ்ட நித்திய காரியங்களை முடித்துக் கொண்டு தாயில் சிறந்ததோர் கோவில் இல்லை தந்தை சொல்மிக்கதோர் மந்திரம் இல்லை என்ற வாக்கிற்கிணங்க சத்தியலோகம் சென்றேன் ஈ முதல் எறும்பு புல் பூண்டு முதலிய 84 லட்சம் ஜீவராசியை அடைக்கக்கூடிய தந்தை பிரம்மனை பணிந்து வெள்ளை கலை உடுத்தி வெள்ளை படிபூண்டு வெள்ளை அரியாசனத்தை வீச்சிருப்பார் அரசரோடு தம்மை சரியாசன வைத்ததாயை போற்றுதற்குரிய தாய் கலைவாணியை பணிந்து வையென்னும் சென்றேன் மச்சா குருமா வராகா ராமனா நரசிம்மா பரசுராமா ராமா பரராமா கண்ணா கல்கி எனும் 10 அவதாரத்து கதாநாயகன் எனது பாட்டன் 12ஆமணி பணிந்து கைதேங்கிரி சென்றேன் உலகலாம் மறந்து ஓதற்கு அறியவன் நிலவலாகி நீர்மணி வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மன சிலம்படி வாழ்த்து வழங்குவோம் திருநீரிட்டார் யார் கட்டார் சிவனி வரந்தார் யார் வாழ்ந்தார் என்பதற்கிணங்க எம்பெருமான் சிவபெருமானை மணிந்து கழகம் தேடி இந்த உலகினை வரக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்திலே தங்கினாலும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டாலும் சிரமமாகப்பட்டது 1008 சுக்கராலும் என்னுடைய அண்ணன் தக்கனின் சாபத்துக்கிணங்க கழகத்திற்கான நல்ல வழிகளை நாடி தேடி இந்த உலகெங்கும் ஓடினாலும் கூட யாரை பணிந்தால் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் என்று எண்ணி பார்த்தால் அருகினை அணிந்தின வாணி மோதனை செறிவினை சென்னிடை சேவை சோதனை வறுமணி வென்ற வாணி பிறந்தனை திருவனை தந்தனும் திருவிசனே என்ற போற்றலுக்குரிய ஆதி முதற் கடவுள் விநாயகப் பெருமானை வழங்க வேண்டும். ஏன் பரம்பொருள் என உலகத்தில் சிவனை மிஞ்சிய கடவுள் யாரும் கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கே ஒரு ஆணவம். என்ன ஆணவம்? என் பிள்ளையை பணிந்து எந்த ஒரு காரியத்தையும் நான் ஏன் தொடங்கணும், என் பிள்ளை என்னை வணங்க வேண்டும் என்கின்ற ஆணவ விகுதியால் விநாயகப் பெருமான் வணங்காமல் திரிபுர அசுரனை அழிக்க சென்றார். உலகத்தை தேராக்கினார், மேருமலையினை வில்லாக்கினார், மகாவிஷ்ணுவை அம்பாக்கினார். ஆனா யாரை வணங்குற? பிள்ளையாரை வணங்கவில்லை. அப்படி பிள்ளையாரை வணங்காத ஒரு காரணத்தினாலே தேருடைய அச்சாணி தெரித்து மண்ணிலே விழுந்தாராம் சிவபெருமான். காரணம் என்ன? விநாயகப் பெருமான் வணங்காமல் ஒரு காரியத்தை தொடர்ந்ததின் விளைவாகவே நம்முடைய கழகம் என்று சிறப்பாக நிறைவேற வேண்டும் என்றால் ஆதி முதற் கடவுள் விநாயகப் பெருமானை பணிந்து கழகத்தை தொடரலாம். நாராயணா. அத்திமுகத்தனே, 5 கரத்தனே, சித்தி புத்தி விநாயக பெருமானே, உன்னை சக்தி கேட்டபடி பக்தியோடு நான் தொழுதே, கதி எனக்கு நீ என்று வேறு யாரோ. 5 கரங்களே அபயங்களே, 5 கரங்களே அபயங்களே, கஜமுகவிழிகளில் காருண்யமே, கஜமுகவிழிகளில் காருண்யமே, அருளும் பாதம் சரணங்களே என்றும் 5 கரங்களே
அசைகின்ற துதிக்கையில் வரம் இறைப்பவள் மாங்கனி தனக்கென்று விளையாட்டு செய்தார் மாங்கனி தனக்கென்று விளையாட்டு செய்தார் அதனாலே அதையும் உண்ணாவளை தந்த அஞ்சு கரங்களே அபயங்களே அஞ்சு கரங்களே அபயங்களே உலகங்கள் அவன் பிடியிலே ராஜாதி ராஜரமன் சிவன் மடியிலே உலகங்கள் அவன் பிடியிலே ஆரம்பமே அறிவின் கணநாயகா ஆரம்பமே அறிவின் கணநாயகா அடுத்தென்ன முடிவென்ன அருள்வாயப்பா அடுத்தென்ன முடிவென்ன அருள்வாயப்பா அறிமுக குருதேவன் இருபுலம் கணிந்தானே அறிமுக குருதேவன் இருமுகம் நடந்தானே அறியாத சிறியேனை தினம் பாட வைத்தந்த அஞ்சு கரங்களே அபயங்களே விநாயக பெருமானை பிடிந்து கலகத்தை தொடர்ந்து விட்டாலும் கூட எங்களுக்கெல்லாம் இந்த நல்லதொரு வாய்ப்பினை வாரி வழங்கிய மாபெரும் கிராமமாகிய சிறுவனவை சார்ந்த மாபெரும் கிராமத்தின் பெரியோர்களுக்கும் இந்த விழாவினை நடாத்தக்கூடிய அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நாடக கலையிலையும் நாடக கலைஞர்களையும் வாழ்விக்கக்கூடிய அத்தனை நாடக ரசிக பெருமக்களுக்கும் என் சார்பாக நான் சார்ந்த இந்த நாடகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் எனது பெரும் மரியாதைக்குரிய அருமை அண்ணார் எங்களது காரைக்குடி இசை நாடக சங்கத்தின் செயற்குழு உறுப்பினருமாகிய அருமை அண்ணன் அதவத்தூரை சார்ந்த ஆர்கே வேலாயுதம் அண்ணன் அவருடைய கலைக்குழு சார்பாக முதற்கு நன்றி வணக்கங்களையும் இந்த மாபெரும் மேடையிலே உறுத்தாக்கி கொண்டு மேலும் யாரை பணிந்தால் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் என்று எண்ணி பார்த்தால் நமசிவாயம் வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகழி ஆண்ட குறுமணிதன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவழி வாழ்க என்ற போற்றலுக்குரிய எமரமான் பரம்பொருள் ஈசனை பணிந்து கழகத்தை தொடர வேண்டும் நாராயணா. பொதுவாக விநாயகருடைய பாடலுக்கு பிறகு முருகன் பாடல் பாடிதான் ஆரம்பிக்கிற வழக்கம். முருகன் பாட்டு பாட தான் போனேன். ஆனா அதுக்கு முன்னாடி சிவன் பாடல் பாடணும் எனக்கு ஒரு ஆசை. அதுக்கு வந்ததுக்கு ஒரே காரணம் யாரு தெரியுமா? உள்ள உட்காந்துருக்காள் அந்த அம்மா. ஏன்னா அப்பதான் ஏன்னா நான் வந்ததே கால தாமதமாக தான் நம்ம ஊருக்கு வந்தேன். 11 மணிக்கு மேலே வந்தேன். சரி தூங்காத பார்த்தா அண்ணன் சொல்லிட்டாரு, தம்பி 1 மணியை தாண்டக்கூடாது தம்பி அப்படின்னாரு. 12 வரைக்கும் அசந்துட்டேன். எந்திரிச்சு தூக்க கலக்க வேற எந்த கண்ணு முழிக்கவே முடியல. பவுர் எடுத்து முகத்தில் போடுறேன், தூங்கிட்டே கீழே வந்துடுறேன். பாப்புலாம் அது சிரிக்கிறாப்புல. ஆனா தூக்கத்தை கலைச்சது ஒரே ஆளுதான். யாரு? இந்த வள்ளியம்மா தான். நம்மளை பத்தி பேசுறாங்கன்னு நான் அப்ப முழிச்ச வந்தேன். அதுக்கு தூக்கமே வரல. அதாவது இந்த அம்மாவுக்கு ஆமா லேடி சூப்பர் ஸ்டார் பட்டம் கிராமங்களே நான் சிறு 10 வயசுல வந்ததுனால அவங்க சொன்ன அந்த பட்டம் வழங்கப்பட்டது. ஆனா அது திறமைக்காக கிடைச்சதுன்னா அது அப்படி இல்லை. ஆனா இந்த அம்மாவுக்கு கிடைத்தது உண்மையிலே நாடக ரசிகர்கள் மத்தியில கீழே வெளியூர்ன்ற ஊர்ல லேடி சூப்பர் ஸ்டார் பட்டம். ஆனா அன்னைக்கு நான் போகல. ஆனா இன்னொரு திண்டுக்கல் பக்கம் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். ஆனா அன்னைக்கு நில மாலையோட ஒரு 10 பஞ்சர் வந்தாங்க மேடைக்கு. சரி சரி இது முருகனுக்கு ஏதோ மரியாதை செலுத்த போறாங்க, இன்னும் முருகன் வேற நேரம் இருக்கு அப்படின்டா. அப்பதான் சொன்னாங்க இந்த வள்ளியார் அடிக்கக்கூடிய அம்மா தளபதி அவர்களுக்கு எங்களுடைய அந்த ஊர் பேர் சொல்லி அவ்வளவு பெரிய நில மாலையை போட்டு பட்டம் கொடுத்தாங்க. என்ன பட்டம்னா அழகு முத்தமிழ் அரசின் பட்டம். எனக்கு அந்த அம்மாவுக்கு வழங்கப்பட்ட அந்த முதல் பட்டத்தை விட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா தமிழ் ரீதியான தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கான நாடகத்துல அந்த அம்மாவுக்கு அழகு முத்தமிழ் அரசின்னு ஏன்னா தமிழ் வார்த்தை பிரயோகம். ஏன்னா அந்த அவங்களுடைய பேச்சை கவனிச்சுன்னா ரொம்ப நிறுத்தி தமிழை முறையா உச்சரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான பேச்சாளர். ஆனா அந்த அம்மாக்குள்ள இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா எந்த நேரத்துல எதை பேசுவான்னு கண்டே பிடிக்க முடியாது. ஆமா ஆமா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பேசிட்டு இருப்பாப்புல. அது போல இன்றைக்கு அவங்க ஆரம்பிக்கும் போது சிவன் பாட்டு பாடுறது வார்த்தை சொல்றாங்கன்னு நினைச்சேன். ஆனா அப்படியே என் பக்கம் திருப்பி விட்டாப்புல. அந்த பாடல் நம்ம ஐயா கண்ணதாசன் ஐயாவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அந்த பாடல் இசைத்தமிழ் நீசத அருண் சாதனை ஒரு பாடல் திருவிளையாட படத்தில் இடம்பெற்ற ஒரு அற்புதமான ஐயா எழுதியது கவியரசு கண்ணதாசன் ஐயா அவர்கள். அந்த பாடல் இடம்பெற்ற வரியா அதை யாரும் மறுக்க முடியாது இல்லையா? சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சிவை வழக்கறுத்த முறையும் பொய்யோன்னு அந்த பாடல் வரி. அதுல சிவலிங்கம் எங்கே போய் சாட்சி சொன்னதுன்னு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கணக்கு கொடுத்துட்டாங்க. திருப்பி நம்மளும் அந்த இடத்துக்கு போகல அப்படின்னா நமக்கு பாடுறதுக்கு சுதியே மட்டுப்படாது. ஆமா அதனால நான் என்ன சொல்ல வரேன், இந்த பாடல் நீ அந்த படம் பாத்திருக்கீங்களானே? ஆமா பாத்திருக்கேன். அந்த படத்துல அந்த பாடல் இடம்பெறக்கூடிய இடம் எது தெரியுமா? மதுரை மீனாட்சி மீனாட்சி அந்த பாண்டபத்திரன்ற பாடகர்னால எங்க அந்த மிகப்பெரிய பாடகர் நம்மளால வெற்றி கொள்ள முடியாதோ அப்படின்ற ஒரு பயத்துல சிவனை வேண்டி பாடுவதாக அந்த கதை அமைக்கப்பட்டிருக்கும். இப்ப இந்த கதை நடந்தது மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தை முன்னிட்டு தான் இந்த கதை நடந்தது.
மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்கு நீங்க போயிருக்கீங்களா? போயிருக்கேன். ஏன்னா எல்லா இடத்துலையுமே ஆண் தெய்வத்தை மையப்படுத்தி தான் ஒரு ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கும். அது காசி விஸ்வநாதனா இருக்கட்டும், இல்லை தில்லை நடராஜராக இருக்கட்டும், இப்படி எல்லாமே ஆண் தெய்வத்தை தான் கருவறையில் வச்சு அந்த ஆலயத்துக்கு பெயரே இருக்கும். ஆனால் மீனாட்சி அம்மன் கோயில் அப்படி இல்லை. அங்கே சொக்கநாதர் இருக்கார். ஆனால் யாராச்சும் எங்கேயா போனீங்கன்னா சொக்கநாதர் கோயில் போகணும்னு சொல்கிறோமா? இல்லை எங்கேயா போனீங்கன்னா இந்த மீனாட்சி அம்மன் கோயில் போகணும் அப்படின்னு பெண் தெய்வத்தை மையப்படுத்தி முன்னிலைப்படுத்தி அமைக்கப்பட்ட ஆலயம். ஆனால் இங்கே சிவன் இருக்காருன்னு சொக்கநாதர் இருக்காரு. ஆமாம். இப்போ நான் சொன்ன மாதிரி தில்லை நடராஜர் இருக்காரு. தில்லை நடராஜர் கோயில் போயிருக்கீங்களா? போயிருக்கேன். அங்கே வந்து சிவபெருமான் நடராஜராக நடனமாடக்கூடியவராக இருப்பார். ஆமா. அதுக்கு இதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. தில்லை நடராஜரை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு காலை ஊன்றி இன்னொரு காலை தூக்கி ஆடி இருப்பார். மதுரை எம்பதியிலையும் நடராஜர், அந்த மீனாட்சி அம்மன் கோயில் நடராஜர் இருக்கார். அவர் ஒரு காலை தூக்கி இன்னொரு காலை ஊண்டி வச்சிருப்பார். ஆனா காலுக்கு வித்தியாசம் இருக்கு. தில்லையில வந்து தன்னுடைய வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி ஆடுனதுதான் தில்லையில. ஆனா மதுரையில தன்னுடைய இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கியிருப்பாரு. இந்த அம்மா மதுரையில் நடந்த பாட்டை பத்தி இந்த அம்மா கேட்டாப்புல. முதல்ல இந்த அம்மா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருப்பாப்லையா? வரட்டும் கேட்டுருவான். வரட்டும் நீங்க கேட்கறது எதுக்கு? முதல்ல ரெண்டாவது பாட்டு இது ஆரம்பிச்சேன். ஏன்னா அவங்க அதுக்குள்ள தூங்கிட்டாங்கன்னா தூங்க விடக்கூடாது. இப்படி நம்ம தூக்கத்தை கெடுத்தாலும் அவங்க தூக்கத்தை கெடுக்கணும்ல. எதற்காக மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் உள்ள நடராஜ பெருமான் வலது காலை, வலதுதான் ஒரு ஆண் தெய்வத்துக்கானது. ஏன் இடது பக்கம் சக்தி தான் இருக்கா. வலது காலை அவர் ஊண்டுனாத்தான் சிவன் ஊண்டியதாக அர்த்தம். ஆனா தில்லையில் அப்படித்தான் இருக்காரு, வலது காலை ஊண்டி தான் ஆடி இருக்காரு. ஆனா எதுக்காக இடது காலை ஊண்டணும்? ஒருவேளை மனைவி நானும் என் காலை ஊண்டி நானும் ஆட ஆசைப்படுறேன் அப்படி அந்த அம்மா விருப்பம் விட்டுச்சா? அப்படின்னு கதை இருக்கா? இல்லையே. அப்புறம் எதுக்காக இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி ஆடுவார் அப்படின்னு வர்ற அழகு முத்தமிழ் அரசி அம்மா சொல்லட்டும், பார்த்துக்கிறோம். அதனால இந்த சிவபெருமானை பணிந்து கலகத்தை திறந்தால் கலகத்திற்கான நல்ல வழி பிறக்கும். பணியலாம் எம்பெருமான் ஈசனை. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தால் மறவாது நினைக்கின்றே மனத்தை உண்மை வைத்தாய் பெண்ணை தென்பாள் வெண்ணை நல்லூர் அருள்துறையுள் அத்தான் உனக்கு ஆளாய் இனி அள்ளே எனலானே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை அத்தமில்லாமல் ஒரு அம்மை இல்லை இந்த அம்மை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே பக்தி பெருக்கி எங்கள் நாம் உருக அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக பக்தி பெருக்கி எங்கள் உருக அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக சந்ததியே குண்டனுக்கு அடிபடிய இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இல்லை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே வெள்ளை நல்லூர் உறையும் அருள் கடலே வெள்ளை நல்லூர் உறையும் அருள் கடலே வந்து என்ன என்றும் ஆளுகின்ற பரம்பொருளே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே
நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. ஈசனை மணிந்து கழகத்தை சொன்னதார் நன்றி. நாடக கலைஞர்களை உற்சாகப்படுத்துவதாக கடவுளை எழுப்பி உற்சாகப்படுத்தக்கூடிய அத்தனை நாடக ரசிகர்களுக்குமே சிறந்தானது நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் யாரை பணிந்தால் கழகம் சிறக்கும் என்று எண்ணினால் அருவம் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளமதுரை மேனியாகி கரண்டேக்கிற முகங்கள் ஆறும் கரங்கள் படியிடம் கொண்டு ஒரு திரு முருகன் வந்தான் உதித்தனன் உலகமைய என்ற போற்றலுக்குரிய முருகப்பெருமானை கே. சிறுவனூர் கடம்பாவடி கண்ணேரியாந்தல் கிராமத்தார்கள் சார்பாக இந்த இல்லை எல்லாருமே சொல்லுங்க ஜெயமாதவன் சொல்லுங்க. நான் சொல்றேன். சரி. இங்கு நாரதராக நடித்துக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் ஜெயமாதவன் அவர்களுக்கு கிராமத்தின் சொராக பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கு மிருதங்கம் வாசித்துக் கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கு ஆல்ரவுண்டு வாசித்துக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் அருள்மொழி அவர்களுக்கு பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கே தாளம் வாசித்துக் கொண்டிருக்கின்ற அருமையப்பா வேளாங்கண்ணி அவர்களுக்கு பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்தப்படுகின்றது. இருக்கட்டும் நான் சொல்லி இங்கே 6 மணி வாய்ச்சி கொண்டிருக்கும் அன்பு தம்பி ஜெயரமேஷ் அவர்களுக்கு பொன்னாடை உயர்த்தி கௌரவப்படுத்துகிறார்கள். காவல்துறை அதிகாரி அவர்கள் மேடைக்கு வருமாறு உங்களை விழா கமிட்டியாளர்கள் அன்போடு அழைக்கின்றார்கள். காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறார்கள். ஒளி அமைப்பு ஜெயசக்தி ஆடியோஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கிறார்கள். ஒளி அமைப்பாளர் அண்ணன் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். சீன் அமைப்பாளர் அவர்கள் மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கிறார். விஜய் அஜித் தூங்கிட்டாங்க போலப்பா. சரி கொடுத்துருங்க, கையில் கொடுத்துருங்க. கொட்டகை அமைப்பாளர் அவர்கள் மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கிறார்கள். கொட்டகை அமைப்பாளர் அண்ணன் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை அணிந்து கௌரவப்படுத்துகிறார்கள். நாடக அமைப்பாளர் அண்ணன் வேலாயுதம் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை அணிந்து கௌரவப்படுத்துகிறார்கள். சீன் அமைப்பாளர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். வந்தவர்களை வரவேற்று கௌரவிக்கு விதமாக பொன்னாடி வைத்து சிறப்பித்து இந்த விழாவினை நடத்தக்கூடிய அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் மேலும் ஒருமுறை என் சார்பாக நான் சார்ந்த இந்த நாடகத்தின் ஒருங்கிணைப்பாளர் அருமையண்ணன் வேலாயுதம் அண்ணனுடைய கலைக்குழு சார்பாக சிறந்தாத நன்றி தெரிவித்துக் கொண்டு கலைப்பணி தொடரலாம். நன்றி, வணக்கம். அந்த அடிப்படையை மேலும் ஒரு முறை முருகப்பெருமானை விணிந்து கழகத்தை வருவதால் கழகம் சிறக்கும். காரணம் என்ன? உலகத்திலே பாரபட்சம் பார்க்காமல் தவறு செய்தது தன்னுடைய வாகனம் மயிலாகவே இருந்தாலும் கூட பாரபட்சமின்றி தண்டனை வழங்கினார் முருகப்பெருமான். எப்படி ஒரு முறை முருகனை வாழ்த்துவதற்காக மகாவிஷ்ணுவும் போறாரு, பிரம்மனும் போறார். மகாவிஷ்ணுடைய வாகனம் கருடன், பிரம்மனுடைய வாகனம் அன்னப்பறவை. 2 பேரும் தன்னுடைய வாகனங்களை வெளியில் நிறுத்திட்டு முருகனை தரிசிக்க போறாங்க, தரிசிக்கிறாங்க, வாழ்த்துறாங்க. வெளியில் வந்து பார்த்தா கருடனையும் காணோம், அன்னப்பறவையும் காணோம். என்ன காரணமா இருக்கும் என்று சிந்தித்து பார்த்தால் தவறான உபதேசத்தின் காரணமாக கோபம் கொண்ட மயிலாகப்பட்டது கருடனையும் விழுங்கிருச்சு, அன்னப்பறவை விழுங்கிருச்சு. கோபம் கொண்டார் முருகப்பெருமான். என்னுடைய அனுமதியின்றி ஒரு பகுத்தறிவுள்ள ஒரு ஜீவனுக்கு இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்ற ஒரு தன்மை இருக்கும். ஆனால் அறிவற்ற பாறையை போல் நடந்ததால் நீ பாறையாகவே போவாய், குன்றாகவே போவாய் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு முருகப்பெருமான் தன்னுடைய வாகனம் மயிலுக்கு. அப்படி முருகப்பெருமானிடத்திலே சாபம் பெற்று மயிலாகப்பட்டது குன்றாக குடிகொண்ட மலதை என்ன ஒரு தெரியுமானே
அதான் குன்றக்குடி. அதனால குன்றக்குடி என்று அத்தனை சிறப்பு. கால வரிவான் கருணை உரிவான் குன்றக்குடியான் 1000 கோடி மன்மதனுக்கு இணையான அழகு விருந்திய அந்த குன்றக்குடி அழகனை முருகப்பெருமானை பணிந்து கழகத்தை தொடர்ந்தால் கழகம் சிறக்கும். பணியலாம் எம்பெருமான் முருகப்பெருமானை. குன்றக்குடி ஊர் அழகா குன்றாடும் வேல் அழகா கொத்து மனத்தோப்புகள் அழகா எங்க குறவழி மாப்பிளை அழகா திருமுகமார் பழகா திருப்புகழ் தோப்பழகா கண்ணன் கலர் காட்டுகள் அழகா அங்கே வந்தால் காவடி அழகா மயிலு நிறகு அழகா அது பழகும் நடையும் அழகா அழகு எல்லாம் அழகா எங்க முருகன் போல அழகா மலரா இளமா அழகா நெஞ்சில் முருகன் நினைவழகா குன்றக்குடி ஊர் அழகா. ஏறெடுத்து பாடுபட்ட உழவரின் கையழகா பூவெடுத்து புனை படைத்த பொன்மணி கதிரழகா அறுபடை கொடுமும் நல்ல மாசம் இந்த தையழகா தரிசன காண வந்த தைப்பூச நாள் அழகா முருகன் கோவில் அழகா அதை வணங்கும் வாழ்வு அழகா தூக்கும் காவடி அழகா அதை சுமக்கும் தோள்கள் அழகா நிலவா நீரா அழகா பிஞ்சில் முருகன் நினைவழகா ஊர் அழகா குன்றாடும் வேல் அழகா கொத்து மலர் தோப்புகள் அழகா குறவழி மாப்பிளை அழகா. மக்கள் குடி காக்கும் மன்னன் குடிமலை அழகா வீரப்படை கை பிடிக்கும் வீரக்குயில் மொழி அழகா குன்றக்குடி போகும் அந்த காரக்குடி வழி அழகா கோழிக்குடி பறக்கும் அந்த குன்றேறு படி அழகா படிக்கு படி அழகா அது பாடி நடப்பது அழகா காவடி ஆடுது அழகா அதை காண விளைந்தவர் அழகா பொழுதா இரவா அழகா பொழுதேறு சிந்தும் ஒளி அழகா குன்றக்குடி ஊர் அழகா குன்றாடும் வேல் அழகா மல தோப்புகள் அழகா குறவழி மாப்பிளை அழகா எங்க குறவழி மாப்பிளை அழகா. எம்பெருமான் முருகப்பெருமானை முனைந்து கழகத்திற்கான நல்ல வழியை நாடினாலும் கூட இடத்தை கவனித்தால் இந்த இடத்தை கவனிக்கிற நேரத்திலே ஏதேனும் சிறப்பான இந்த இடத்தின் பெருமையை வர்ணிக்க வேண்டும் என்றால் மலையை மலை சார்ந்து இந்த குறிஞ்சி நிலம் என் கண்ணில் பட இவ்விடத்தை சற்று நோக்கலாம் என்று என் எண்ணில் பட ஆகையால் என் கால்களோ இந்த மண்ணிலே பட இவ்விடத்தை மட்டும் வர்ணித்தால் போதுமா? போதவே போதாது. ஏதோ யாரேனும் இருக்கிறார்களா? அவர்களை வைத்து கழகத்திற்கான வழிகள் ஏதும் கிடைக்குமா? கவனித்து பார்க்கலாம். நாராயணா கடுப்பு இருக்குதானே செய்யும். எனக்கு வர்ற கடுப்பு உங்களுக்கு வர வச்சா தானே சந்தோஷம். எனக்கு அதுல பஞ்சாயத்தே கிடையாது. சரி, இவர்கள் எப்பொழுதுமே நான் சத்தம் கேட்டா கோபம் இருக்கோ வன்மம் இருக்கோ அதெல்லாம் பஞ்சாயத்துல சத்தம் போட்டுருவாங்க. அது சிறப்பு தான். கதை நடத்துவதற்கு அதற்கான தன்மை இருக்குல்ல. ஆனா ஒருத்தன் மட்டும் வாயை திறக்கவே இல்லை. ஆமா, யாரு? கோமாளி. எனக்கு இந்த வள்ளியம்மா மேலாம் அவ்வளவு கோபம் இல்லை. சரி, இந்த அம்மா போறப்ப என்ன சொன்னாப்ல, முதல்ல வர்ற நாரதரை முதல்ல நீ சந்திச்சு உன்னாட்ட மிச்சம் கண்டு அப்புறம் வரட்டும். அது தப்பு இல்லை. ஏன்னா அடுத்து நான் சந்திக்க போறது வள்ளி இல்லை. சரி, அடுத்து சந்திக்க போறது கோமாளி தான். இப்ப சந்திக்க போறேன்னு சொல்றது பஞ்சாயத்து இல்ல. அந்த அம்மா சொல்றாங்க புராண புயலாமா இலக்கிய இடியாமா இன்னும் நம்ம சொன்னாங்களே வசன மேதை இன்னும் நிறைய சொன்னாப்ல. என்ன இல்லைங்க, என்ன சொன்னதே பஞ்சாயத்து இல்லையே. கோமாளி சொன்னாங்க. அவரை சொல்லி முதல்ல அவர்கிட்ட மிச்சம் கண்டு நான் போட்டுமா. அப்ப இவன் நல்ல மனுஷன் என்ன பண்ணிருக்கணும்? ஏமா என்ன ஏமா கொடுத்துடுறேன், நான் பப்புனுக்காரன், நான் எங்கம்மா போறேன் அப்படின்னு இவன் சொல்லி இருந்தான்னா நல்ல மனுஷன். அந்த அம்மா சொல்ல சொல்ல உங்களுக்கு அப்படி கிருன்னு ஏறிக்குச்சு. அவங்கள அப்படி ஆமா நீ என்ன நீ புராணம் படிச்சிருப்ப, நீ பப்புனுக்காரன் தானே. நீ இந்த நாடகத்தில் நீ ராஜபாட்டா? ஒரு ராஜபாட்டு போட்டா கூட சரியா புராணம் பேசலாம் நியாயம். ஒரு வள்ளி பேசலாம், நாரதர் பேசலாம். ஒரு கோமாளி கிட்ட புராணம் பேசினா அது கதைக்கு சரியா இருக்குமா? அது நல்லா இருக்காது. ஓ வேற என்ன முதல்ல வந்து எப்ப இங்க என்ன நடக்குது நீ முதுகு சுரிஞ்சுக்கிட்டு இருக்க. சரி இருக்கட்டும்.
இப்ப நான் என்ன கேக்குறேனே, ஒரு கதையில இப்ப நான் நாரதர் போறேன், இப்ப நான் ராஜா பாட்டு மூடு வந்தேன். சரி. ஆனா நாரதர் போட்டா நாரதர் வேலை தான் வாங்கணும். ஆமா. நீங்க பெட்டி போட்டுறீங்க. ஆமா. பெட்டி போட்டா பெட்டியை தானே வாசிக்கிறீங்க. ஆமா. பின்பாட்டு தானே வாங்கி பாருங்க. ஆமா. அது மாதிரி இந்த நாடகத்துல இந்த கோமாளி தானே இவன். ஆமா. இவனுக்கு இந்த நாடகத்துல என்ன வேலை முதல்ல? நோட்டீஸை படிச்சு நல்ல கருத்துக்களை. சரி, ஒரு நாடகத்துல நீங்க சொல்ற மாதிரி நாடகத்துல வந்தோடனே இந்த நாள் வந்திருக்காப்ப அறிமுகப்படுத்த நோட்டீஸ் வாசிக்கணும். ஆமா. சரி, இன்னொன்னு வேற மைக்கு செக் பண்ணி வைக்கணும். வேற நல்ல கருத்துக்களை சொல்லி சிரிக்க வைக்கணும். நல்ல கருத்துக்கள் அதை அப்புறம் வச்சுக்கோ. சரி. சிரிக்க வைக்கணும். ஆமா. பொதுவா அதே வேலை. அப்ப நோட்டீஸ் வாசிக்கிறது, சிரிக்க வைக்கிறது, இதெல்லாம் ஒரு பப்புனு செய்கிற வேலை. ஆமா. இது மட்டும்தான் அவனுக்கு வேலையா? இல்ல, எங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். உங்களுக்கு அதோட படிக்குங்க. அப்புறம் உங்களுக்கு தெரியலன்னா நீங்க யார்கிட்ட கேட்கணும்? நீங்க என்னட்ட கேட்கணும். இப்ப இது எதுக்குங்க இந்த நாடகத்துல பப்புனு போறீங்க? என்ன கேளுங்க. சரி, நான் சொல்றேன். எதுக்கு இந்த நாடகத்துல பப்புனு? எதுக்கு சொல்லுங்க. எதுக்கு? நாரதருக்கு சந்தனம் தேய்த்து விடுவதற்காக. ஆஹா. அது மட்டும் இல்ல, நாரதருக்கு வேர்த்தால் முகத்தை துடைத்து விடுவதற்காக. அப்புறம் அது மட்டும் இல்ல, நாரதருக்கு வீணையை கட்டி விடுவதற்காக. அது மட்டும் நினைக்காதீங்க, இன்னொரு மிக முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. என்ன வேலை? நாங்கெல்லாம் வெளியே எதிர்க்க போனோம்னா குண்டியலி இது மாதிரி எடுபடி வேலைக்கு தான் இந்த நாடகத்துல நீ ஒரு பப்புனு. நீ என்னமோ புராணம் படிச்சு, முதல்ல புராணம் இவனுக்கு என்னன்னு தெரியுமா? ஒரு புராணத்துல கதை வேணாமியா? 18 புராண பேர் கேட்டா அவன் சொல்லுவான முதல்ல தெரியாதுங்க. எதுவுமே தெரியாம இந்த அம்மா வள்ளியம்மா புராண புயல்னு சொல்ல அப்படியே குதூகலத்துல போய் கொப்பளிக்கிறான். மாமா மானவ ஏறி மரியாதையா இந்த பாட்டு முடியறதுக்குள்ள ஆளுநர் சொல் நீ சத்தம் போடு. சரி, செஞ்சதப்ப உணர்ந்துட்டான்னு நான் கதையை சுமூகமா நடத்திக்கிறேன். இல்ல அப்படித்தான் நான் திமிரா இருப்பேன்னா அப்ப ஏன் திமிர காட்டுற மாதிரி வரும்? அதெல்லாம் உண்மை. நீ ஒண்ணு சங்கடப்பட்டுக்க மாட்டீங்களா? அதெல்லாம் இல்ல. இருந்தாலும் இடத்துல ஒரு முறை வர்ணித்தாள் எப்படி வர்ணிக்கலாம்? நதியோரம் நாளில் ஒன்று நானும் கொண்டு நாட்டியமாடுது மெல்ல நானந்த ஆனந்தம் என் சொல்ல. நாளில் ஒன்று நாளும் கொண்டு நாட்டியம் ஆடுது வெள்ள நானந்தானந்தம் என் சொல்ல. நதியோ வெண்ணில மேகம் வாட்டத்திலையிட்டு ஓடுவதென்ன மலையை மூடுவதென்ன. வெண்ணில மேகம் வாட்டத்திலையிட்டு ஓடுவதென்ன மலையை மூடுவதென்ன. முகில்தானோ தொகில்தானோ சந்தன காடு இருக்கு சிந்திர பூமி இருக்கு. சந்தன காடு இருக்கு சிந்திய பூமி இருக்கு. வேண்டுமா நான் வேண்டுமா நீ என்னை கைகளில் அல்ல ஆனந்தமே சொல்ல. அவள் தேவதையாட்டம் துள்ளுவதென்ன நெஞ்சை கிள்ளுவதென்ன. கோயிலை கூட்டம் அவள் தேவதையாட்டம் துள்ளுவதென்ன நெஞ்சை கிள்ளுவதென்ன. பனி தூங்கும் பசும்புள்ளே மின்னது உள்நாட்டம் நல்ல நித்திரை கொண்டாட்டம். மின்னது உள்நாட்டம் நல்ல நித்திரை கொண்டாட்டம். காலத்தில் ஊர்வலத்தில் காதல் காதலி சொல்ல நானே சொல்ல. நதியோரம் நாடல் ஒன்று நாளும் கொண்டு நாட்டியம் ஆடுது வெள்ள நானந்தானந்தமே சொல்ல. நானந்தானந்தம் என் சொல்ல நானந்தானந்தம் என் சொல்ல. அடுத்த வர்ணத்தாலும் கூட நன்றி அத்தனை நாடக ரசிகர்களுக்குமே மனமார்ந்த சிறந்தாழ்ந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை இந்த மாபெரும் மேடையிலே உருத்தாக்கி கொண்டு ஆக இப்பொழுதாவது கதையை சுமூகமாக நடத்துவதற்கு அந்த கோமாளி மனம் திருந்தி இல்லை மனம் வருந்தி சத்தமிடுகிறாரா கவனிப்போம். நாராயணா ஐயா சத்தம் போடுங்கப்பா.
என்ன போயான்றாரு? உள்ள யாரோட சண்டை போட்டுட்டு இருக்கானா? போயா வாயன் பேசிட்டு இருக்காங்க. போயா வாயான்னு சொல்றாரு உங்களை. நானே எவ்வளவுதான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. என்னதான் சொல்ல எனக்கு தெரியாதா? நாரத நானும் இல்லை நீங்களாங்க. சத்தம்லாம் போட முடியாதுன்றாரு. போட முடியாத உள்ள உட்காந்து இவனுக்கு களை புடுங்குற விளையாடு கேட்கிறேன். சொல்ல முடியாது. வந்தது இவன் ஜோ போட தானே வந்திருக்கான். ஆமா. அதை கூட பண்ண மாட்டேன்னா இதெல்லாம் ஆணவத்தின் உச்சம் இல்லையா? ஆமா, மிகப்பெரிய ஒரு தவறு. கதையை சுமூகமாக நடத்துவதற்கான வழி பார்க்காம இவன் வீம்புக்கு பேசினான்னா நல்லா இருக்கா? நல்லா இருக்காது. சரி, உண்மையிலே இவன் எதுவும் புராணங்களை படிச்சிருக்காரு, ராஜா படத்து போட்டுருக்காப்லையா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. எதுக்குமே இல்லாதவங்க எதுக்கு இவ்வளவு திமிரு இதுன்னு கேட்கிறேன். சரி இருக்கணும், அதை நான் பார்த்துக்கிறேன். இருந்தாலும் மிகச்சிறப்பாக நாடக கலைஞர்களுக்கு சிரமம் இல்லாத வகையில் ஒளிபெருக்கி அமைத்தரக்கூடிய எங்களது ஆகச்சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனம் எங்களது ஜெயசக்தி ஆடியோஸ் திருப்பணவாசல். ஏன் அதை நான் தீர்க்கமாக கேட்டுக்கிறேன்னா, அண்ணன் இந்த ஒளிபெருக்கி இப்போ அமைஞ்சிருக்காப்புல. ஆனால் மற்ற எல்லா ஒளிபெருக்கிலும் அமைப்பாளராக உட்காந்துருவாப்புல. அண்ணன் உட்காந்தா எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அன்பு அருமை அண்ணன் அவர்களுக்கும் மிகச்சிறந்த ஒளிபெருக்கி நிலையத்தார் மற்றும் சிறந்தவர்களில் ஒளிப்பதிவு செய்யக்கூடிய அருமையனார் மாயகுளம் மாதவன் அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, மற்றும் அருமை மாப்பிள்ளை வீரமங்கலம் சார்ந்த ஏகே மீடியா அன்பு மாப்பிள்ளை அஜய் அவர்களுக்குமே நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆக இப்பொழுதாவது இந்த குறிப்பிட்ட கால இடைவெளியிலாவது சத்தம் கேட்கிறதா நாராயணா? எப்படியாச்சும் வாயை துறப்பான்னு பார்க்கிறேன். சத்தம் போடியா? வாய்ப்பே இல்ல, வாய்ப்பே இல்லைங்க. இன்னும் திருந்தலாமாமா? திருந்த மாட்டார். இருந்தாலும் ஒரு சற்று பழகையில் ஒரு முறை வருத்தப்பட்டு பிறகு சந்திக்க வேண்டிய அந்த விவரமான நாட்களை சந்திக்கலாமா? உயர்ந்திருக்குமா குறைச்சி வச்சுக்கிறோமா? உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன்னிடமை கொஞ்சம் இறங்கி வந்தால் இருளும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் உலகம் போது உலகம் உன்னை மதிக்கும். உன்னிடமை கொஞ்சம் இறங்கி வந்தால் இருளும் கூட மிதிக்கும். மதியாதா தலைவாசல் தெரியாத என்று மானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது, அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. வண்டியோட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும். அது இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? வண்டியோட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும். அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? உனக்கோடு அதோடு உறவாட வேண்டும். உயர்ந்தோடும் தாழ்ந்தோடு உறவு கொள்வது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டதா, வருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. அருடும் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. நீயும் நானும் சேர்ந்து இருந்தோம் நிலவான போலே, அந்த நிலவை போல தேர்ந்து வந்தே நீ வளர்ந்ததாலே. நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவுவான போலே, அந்த நிலவை போல தேர்ந்து வந்தே நீ வளர்ந்ததாலே. என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதார் இல்வாழ்வு நிம்மதி ஏது? கடவுள் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டதா, அருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. அருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. வர்ணிக்கலாம் காலதாமதம் காரியத்திற்கு கேடு. ஆகையினாலே என்னை மதிக்காத ஒருத்தனை உள்ள வச்சுக்கிடு. ஆமா, வெளி ரெண்டு என்ன பிரயோஜனம்? அதை சொல்லுங்க. என்ன அப்படி புராணம் படிச்சதுனால இவ்வளவு திமிரு கொண்டு ஆடுற? இன்னைக்கு இதை பார்த்துக்கிடுவான். ஒன்றரை மணி நேரமா போடுறான்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்பெல்லாம் போடல, இப்ப நிக்கிறாங்க வெறு கணக்கா. தலைவலிக்கின்றாரு, தலைவலி மாத்திரை வச்சிருந்தா கொடுங்களே. அதுக்கு வேலையை கொஞ்சம் குறைக்கணும். போற இடத்துல ஃபுல்லா வேலை பார்த்துட்டு தான் தலைவலி அர்த்தம் செய்யும். சுந்தரமில் எட்டு தகும்பும் புசிரத மங்கைவள், சுந்தரமில் தகும்பும் புசிரத மங்கைவள், இந்த உலகு அந்தரம் இருந்தது முழக்கி வந்த அந்த
சாமிக்கு தகுந்த சிறந்த உலகுக்கே வருகின்றான் காவலாளி. வரட்டும். வரக்கூடியவன் காவலாளியா அல்லது காவலிலே வாலியா இல்லை வெறும் காவாலி பயலா பார்க்கலாம்.